ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. வக்ர பயிற்சி காலம் நல்லதா கெட்டதா? உங்களுக்கு சனி பகவான் என்ன பொசிஷன்ல இருக்காரு? அஷ்டமத்து சனியா இருக்காரு. அஷ்டமத்து சனியா இருந்து எல்லா விதத்திலையும் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தானே இருக்காரு. அப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப எந்த விதத்திலையும் உங்களை கெடுக்க சனியால முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா கெடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் அது அவரால் செய்ய முடியாது. முதல்ல அவரே கெடுக்கணும்னு பிளான் பண்ண மாட்டார். இது ஒரு பெரிய ரிலீஃப் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அப்ப இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் தான் கொடுக்க போகுது. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த 38 நாட்கள் வச்சிடலாம். 90 நாட்கள் 100 நாட்கள் ஏறக்குறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்லாம். அந்த 100 நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அது அப்புறம் சொல்லலாம். இந்த 100 நாட்கள் சூப்பர். அந்த 100 நாட்கள்ல சனி உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க போறதில்ல. அதுக்கும் மேல அவர் ஏதாவது நல்லது செய்ய போறாரு. எங்க முதல்ல உங்களை வந்து நாலா பக்கமும் காயப்படுத்தி இருந்த சனி இப்ப அமைதி ஆகிறான் அப்படின்றதே ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்க. அப்ப நீங்க பிரச்சனைகள்லாம், எனக்கு நல்லது நடக்கலனா போதும் சாமி, பிரச்சனை இல்லை, எனக்கு கெட்டது நடக்காம இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, நல்லது நடக்கலன்னா பரவாயில்ல, கெட்டது நடக்காம இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கெட்டது நடக்க போறது இல்லை. பெருத்த ரிலீஃப். ஓகேங்களா? அப்ப நல்லது ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மளோட குணம் அதுதானே. கெட்டது நடக்கலனா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு யோஜனை, ஆசை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சாலிடா நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? எந்த விதத்துல நடக்க போகுது? பொதுவா சிம்மத்துக்கு கடனை குறித்து யோஜனைகள் இருக்கு. அப்பா நாலா பக்கமும் கடப்பா, நாலா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டேன், தனிநபர் கடன் வாங்கிட்டேன். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கிற மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை கொடுக்குறான். எனக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு யோஜனைகள் இருக்கு. எனக்கு ஹெல்த் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏதாவது ஒரு விதத்துல நான் நார்மல்சி வரணும்னு நினைக்கிறேன். எந்த விதத்துல வர்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி யோஜனைகள் இருக்கு அப்படின்னா சாலிடா இதுல சில ஆசைகள் நிறைவேறும். எங்கெங்க நாலா பக்கமும் நான் கடன் தானங்க வாங்கியிருக்கேன், எப்படிங்க நிறைவேறும்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா குடும்பத்து உறுப்பினர் யாராவது, நட்பு வட்டம், இவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. பா இந்த என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி ஒய்ஃபை விடுங்க, அக்கா தங்கச்சி அம்மா யாராவது பெத்த தாய் சொல்லலாம். ஏக்கண்ணே இந்த செயினை நான் போட்டு என்ன கண்ணு பண்ண போறேன், இந்த வலையில நான் போட்டு என்ன கண்ணு பண்ண போறேன், இந்தா நீ போய் முதல்ல அந்த ஒருத்தருக்கான் பத்தியா, அந்த 4 பேர் கடை இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, ஒருத்தங்கிட்ட வாங்கதான் அவன் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றான். அந்த மாதிரி சிலர் மாட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஒருத்தன் டார்ச்சர் பண்றனோட கடன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அப்ப 4 பேர்ல இருந்து வர மாட்டோமா? சனி இங்க கொடுக்க போறது எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவர் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவர் எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கான நற்பலன்களை செய்வார். புரியுதுங்களா? அப்ப 6ஆம் பாவத்துக்குரிய நற்பலன்கள் எல்லாத்தையும் செஞ்சுடுவானா? எடை போட்டு என்ன உன்னோட கர்மிக் எஃபெக்டோ அதுதான் நான் செய்வேன். அப்ப ரொம்ப வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கடன்காரனோட பிரச்சனை ஓயும்.
என்ன ரொம்ப நோயினால ரொம்ப கொடுமைகள் அனுபவிக்கிறேங்க. எனக்கு வந்து பாருங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஒத்த தலைவலி இருக்கு. இந்த ஆர்த்ரைட்டிஸ் தான் கூட பரவாயில்லைங்க. இந்த ஒத்த தலைவலி, மைக்ரேன் 3 நாள் படாத பாடுபடுறேன். இது 1 ரிலீஃப் ஆனா கூட போதுங்க. ரொம்ப நாள் யோசனை இருக்கும். அந்த 1 ரிலீஃப் ஆகும். அப்படி நோய் சார்ந்து, கடன் சார்ந்து நெறைய பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு சில பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும். இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவரு 7க்கும் அதிபன். கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன். ரொம்ப நெறைய பேர் யோசிப்பாங்க பார்த்தீங்களா? என்ன நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளா கனவு கண்டேன். நிறைவேறும். என்னோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. அது திருப்பி பேட்சப் ஆனா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, அவங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அவங்க எல்லா விதத்திலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. பட் ஒரு சின்ன விஷயத்துல நாங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுக்கணும். திருப்பி வந்து இணையும். நல்ல உறவா இருந்து, நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்து திருப்பி இணையும். அதே மாதிரி வந்து பாருங்க, அ இப்ப என் ஒய்ஃப் வந்து இது பண்ணா நல்லாருக்கும், அது பண்ணா நல்லாருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லும்போது, ஒரு ரஜினிகாந்த் சார் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பழைய படம். அதுல சொல்லியிருப்பாரு. காலையில எந்திரிச்சு, விடிய காலையில எண்ணெய் தேய்ச்சு, தலை குளிப்பாட்டி, சூடா இட்லி சுட்டு, "மாமா சாப்பிடு, மாமா சாப்பிடுன்னு" சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ராதிகா நெறைய எண்ணெய ஊத்தி, ஒரு குண்டா ஃபுல்லா இட்லி சுட்டு வந்து குடுப்பாங்க. அந்த மாரி உங்க மனைவி சார்ந்து நெறைய ஆசைகள் இருக்கு. 1, 2 நிறைவேறும். ஒண்ணும் இல்லப்பா, என் மனைவி என் மூளைய தின்னாம இருந்தா சரி. வாலு வாலு, தோளு தோளுன்னு கத்தாம இருந்தா சரி. என் கணவர் என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாம இருந்தா சரி. எப்ப பாரு என்ன டார்கெட் பண்ணாம இருந்தா சரி. எனக்கு அவங்க நல்லதெல்லாம் செய்ய வேணாம். அமைதியா இருந்தா போதும். இந்த மாரி யோசிச்சிருந்தாலும், இந்த காலகட்டம் அவங்க அமைதியாவாங்க. ஆக, உங்களோட 6ஆம் பாவம் குறித்து, 7ஆம் பாவம் குறித்து உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு அப்டின்னா, சில ஆசைகள் நிறைவேறும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில. இப்ப குரு பார்வை இல்லாத கடைசி 40 நாள் என்ன ஆகும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, அஷ்டமத்து சனியினோட ஆட்டம் அப்டியே ஆரம்பிக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல அப்படி ஒரு செக்மேட் வைப்பாரு. ஃபினான்ஷியலி ஒரு செக் வைப்பாரு. நம்புனவங்க உன்னோட ஆஃபீஸ், உன்னோட தொழிலுக்கு நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன்ப்பான்னு அப்படின்னு கல்வெட்டுல எழுதாத குறையா நம்மளுக்கு சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படியே விலகுவாங்க. இப்படி திருப்பி அஷ்டமத்து சனியினோட ஆட்டம் அப்படின்றது வீட்ல அப்படியே லைட்டா புகையா பிரச்சனை கிளம்பும். அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருக்கணும். அந்த காலகட்டம் அந்த 40 நாட்கள் நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? என்னையா நடக்குது? என்னதான் நடக்குது? சுத்தி என்ன பார், திருப்பி முதல்ல இருந்தே வா, திருப்பி புள்ளையார் சுழி போடுறாரா சனி பகவான் அப்படின்ற மாரி தோணும். பெருசா யோசிக்க வேணாம். 40 நாட்கள் ஒரு டெஸ்டிங் பீரியட். ஓல்ட் திங்ஸ் ரீஅப்பியர் ஆகும். நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்குது, பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க
உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.